2026 அதிமுக ஆட்சி அமைய அதிமுகவினர் பாடுபட சூளுரை ஏற்றும் என டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். அதிமுக நிறுவனர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை ஒட்டி மதுரையில் அதிமுக மருத்துவர் அணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வடக்கு மற்றும் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் டாக்டர் சரவணன் அளித்த பேட்டியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும், எளிய மக்களின் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி நிரூபித்தது போல மீண்டும் முதல்வராக பதவியேற்பார் எனவும் குறிப்பிட்டார். அதிமுக தொண்டர்கள் அயராது பாடுபட்டு அதிமுக ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர சூளுரை ஏற்றும் என்றும் கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர், மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் புரட்சித் தலைவர் அவர்களுடைய 38வது நினைவு தினம் என்று இந்த நாளில் மாண்புமிகு புரட்சித் தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை கட்டி காத்த மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அருளாசியுடன், அவர்களுக்கு பிறகு இந்த இயக்கத்தின் காவல் தெய்வமாக இன்று விளங்கி கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், இந்த 3 மாதத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போகிற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் இன்று புரட்சித் தலைவர் இந்த நினைவினத்தை நாங்கள் அவரை போற்றி வணங்கி பொதுமக்களை சந்தித்து சத்துணவு திட்டம் தந்த சரித்திர நாயகர் புரட்சித் தலைவர் அவருடைய வழியில் இன்று பல அன்னதான நிகழ்ச்சிகள், சாமானிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இங்கு கழகத்தின் பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு பொதுமக்களும் பெருந்திரளாக கலந்திருக்கிறார்கள். இன்று மக்கள் திலகம் அவர்களுக்கு நாங்கள் அவருடைய புகழை போற்றி வணங்கி இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூளுரை, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவர் வழியில், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் செயல்படக்கூடிய புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களோட தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும். எப்படி இந்த புரட்சி தலைவரும் புரட்சி அம்மா அவர்கள் சாமானிய மக்களின் கண்ணீரை துடைத்தார்களோ, அந்த வகையில் எளிய மக்களின் வழியை உணர்ந்த சாமானிய மக்கள் முதல்வராக தன்னை நிரூபித்த எடப்பாடி அவர்கள் மீண்டும் தலைமையேற்று தமிழகத்தை சீரும் சிறப்புமாக வாழ வைக்க வேண்டும். இந்த நேரத்தில் அதற்கு அத்துணை தொண்டர்களும் போராடம் பொதுமக்களும் சொல்கிறாங்க, அத்துணை பேரும் கண் துஞ்சாமல் அயராது பாடுபட்டு கழக ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு நாங்கள் முனைவோம் என்று இன்று சூளுரை இருக்கிறோம். நன்றி.